18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, எளிதில் யாருக்கும் குறி சொல்ல வராத இந்த கருப்பசாமி என் அன்பு பிள்ளையான உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் இப்போது உன் வாழ்வில் மிகப்பெரிய நல்லது நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். யாருக்காவது ஏதாவது தொலைந்து போனாலும் என்னிடம்தான் வந்து குறி கேட்பார்கள். யார் வாழ்விலாவது ஏதாவது நல்லது நடக்க வேண்டுமென்னாலும் என்னிடம்தான் வந்து குறி கேட்பார்கள். ஆனால் அவ்வளவு சுலபமாக நானும் யாரிடமும் இறங்கி குறி சொல்வது கிடையாது. ஆனால் என் தங்க பிள்ளையான நீ மனம் ததும்பி வெதும்பி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டத்தில் துவண்டு போய் இருப்பதால் தான் இப்போது உன் வாழ்வில் நல்லதை நடத்துவதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன். நேற்றைய பொழுது நிஜம் கிடையாது, நாளைய பொழுதும் யாருக்கும் நிச்சயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்றைய நாளில் எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும் என என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன்னுடைய வேலைகளை செய்யத் தொடங்கு. சண்டைக்கு பின்வரும் சமாதானத்தை விட என்றும் சண்டையே இல்லாத சமாதானம்தான் உனக்குள் வேண்டும். சமாதானத்தோடும் நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் அன்போடும் பாசத்தோடும் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் பழக ஆரம்பி. நீ பிறந்தது வேண்டுமானால் உனக்கு தெரியாமல் நிகழ்ந்திருக்கலாம். இறப்பு வேண்டுமானால் யாருக்கும் தெரியாததாக இருக்கலாம். ஆனால் வாழக்கூடிய இந்த வாழ்வில் நீதான் ஜெயிக்க வேண்டும். அதற்கேற்றாற் போல உன்னுடைய நல்ல குணங்களை நீ அதிகமாக வளர்த்துக்கொள். வாழ்க்கையில் துணிவும் தைரியமும் இருக்கும் வரை நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். அதனால் துணிவோடும் தைரியத்தோடும் என் வாழ்வில் நான் ஜெயிப்பேன் என கனவு காணக்கூடிய ஆளாக இரு. கனவு மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் தோற்று போவாய். அதே நேரத்தில் கனவாய் நனவாக்குவதற்கான வேலைகளையும் நீ செய்ய வேண்டும் என் செல்லமே. ஒரு மனிதன் சில நேரங்களில் முட்டாள்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனால் என்றாவது ஒரு நாள் நாம் ஏமாளித்தனமாக முட்டாள்தனமாக வாழ்கிறோம் என தெரிய வரும்போது அவன் புத்திசாலியாக மாறிவிடுவான். ஆனால் ஒரு புத்திசாலி எப்போதுமே தன்னை புத்திசாலி என உணர்ந்து கொண்டும் தான் எல்லாம் என ஆணவத்தோடு ஆடிக்கொண்டே இருந்தால் அவன் அன்றே அடங்கி போய்விடுவான் என் செல்லமே. அதனால் எப்போதும் தன்தான் எல்லாம் தனக்குதான் எல்லாம் தெரியும் என நினைக்காமல் எல்லாரையும் போல நானும் ஒரு ஆள்தான், என்னால் என் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என உன்னை தனித்துவமாகவும் நினைக்க வேண்டும். அதே நேரத்தில் பணிவாகவும் அடக்கமுள்ளவனாகவும் நீ இருந்து விட வேண்டும். கனவு என்பது தூக்கத்தில் காணக்கூடிய கனவை நான் சொல்லவில்லை. உன்னை தூங்க விடாமல் யோசிக்க வைக்கிற, வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிற கனவை தான் சொல்கிறேன். நீ வெற்றிக்காக உழைக்க ஆரம்பித்தால் வெற்றி என்பது நிழல் போல உன்னை பின்னால் உனக்கு பின்தொடர்ந்து வரும்படி எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாய் நான் முடித்து கொடுப்பேன். உன் குறிக்கோளில் நீ வெற்றியடைய வேண்டும் என ஆசைப்பட்டால் உனக்கென ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டு அதில் இம்மியும் பிசகாமல் குறிவைத்து அதை அடைவதற்காக சிறப்பாக சிந்தனை செய்து வாழ வேண்டும். கஷ்டங்கள் என்பது எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் வரதான் செய்யும். கஷ்டம் வரும்போது பயந்து போய் கண்ணை மூடிவிட்டால் அது உன்னை கொன்றுவிடும் என் செல்லமே. அந்த கஷ்டத்திலேயே நீ மூழ்கியும் போவாய். அதனால் கஷ்டமோ பிரச்சனையோ எது வந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் துணிந்து சமாளித்து அதை தைரியமாக சாதித்து வெளியே வரப்பழகு. சிந்திக்க தெரிந்த எந்த மனிதனுக்கும் என் ஆலோசனை தேவையில்லை. அதே நேரத்தில் துன்பங்களை சந்திக்கக்கூடிய தைரியம் உனக்கு இருக்கும்போது நீ வாழ்க்கையிலும் தோற்று போக மாட்டாய் என் தங்கமே. உன்னுடைய கனவுகள் எதுவாக இருந்தாலும் அதை ஜெயிப்பதற்கான எண்ணங்களை உனக்குள் உருவாக்கிக்கொள். கனவுகளை நனவாக மாற்றுவதற்கான செயல்களை நீ செய்யும்போது நிச்சயமாக நீ ஜெயித்தே தீருவாய். சில நேரங்களில் அடுத்தவர்கள் வந்து உனக்காக உதவி செய்வார்கள் என எதிர்பார்ப்பதை விட உன்னுடைய வழியில் நீயே தனியாக செல்வதுதான் சிறப்பானதாக இருக்கும். உன்னிடமிருந்து தட்டி பறித்த யாரும் இந்த உலகில் நிம்மதியாய் வாழ்ந்துவிட முடியாது. அதே நேரத்தில் போனால் போகட்டும் என அவர்களுக்காக விட்டு கொடுத்த நீயும் கீழே விழுந்து விட மாட்டாய் என் தங்கமே. நீ கீழே விழுகாத அளவுக்கு உன்னை தாங்கி பிடித்து தட்டி கொடுத்து உன்னை வாழ்வில் நான் ஜெயிக்க வைக்கிறேன். நீ சிரித்தால் மட்டும்தான் உன் முகம் அழகாக இருக்கிறது. நீ அன்பு காட்டும் போதுதான் உன்னுடைய மனம் அழகாக இருக்கிறது. நீ நம்பிக்கையோடு இருக்கும்போதுதான் உன் வாழ்க்கையே அழகாக மாறுகிறது. மொத்தத்தில் சிரித்த முகத்தோடும் அன்பு காட்டும் இரக்க குணத்தோடும் நம்பிக்கையான வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்வில் எல்லாமே அழகானதாக மாறிவிடும். ஒரு சிலர் வேண்டுமென்றே உனக்கு கோபம் வரும்படி சில விஷயங்களை செய்கிறார்கள், சில பேச்சுக்களை பேசுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு அதற்கு மட்டும்தான் நேரம் இருக்கிறது. அவர்களுக்கு அடுத்தவர்களை கோபப்படுத்துவதை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய மூளைதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட மட்டமான மனிதர்களை நீ யோசிக்கவே வேண்டாம். உன்னுடைய வாழ்வில் நீ ஜெயிப்பதற்காக எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற முன்னேறி போய்கொண்டே இரு. நீ முன்னேறி செல்லும்போது யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் காதுகளை மூடிக்கொள். இல்லையெனில் அவர்கள் பேசும் வார்த்தைகளிலேயே நீ வீழ்ந்து விடுவாய் என் தங்கமே. மனிதன் முன்னேறுவதற்காக முயற்சி செய்யும் போது பல தடைகளும் தடங்கல்களும் வந்தாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் தாண்டி போய்கொண்டே இரு.
உன்னை உதாசீனம் செய்யக்கூடிய இடங்களில் உன் நிழல் கூட நிற்கக்கூடாது. எல்லா தேவைகளையும் உனக்கு நிவர்த்தி செய்து உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நானே நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நடத்தி தருவதற்காக தான் இப்போது நான் உனக்கு குறி சொல்ல வந்தேன். நல்லதே நடக்கும்.